பேரிடர் மழையால் உத்திரமேரூர் கிராம நிர்வாக அலுவலக கட்டிடத்தின் மேல் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு முறிந்து விழுந்துள்ள மரம் அலட்சிய போக்கில் பணியாற்றும் உத்திரமேரூர் வருவாய்த்துறையினர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூரில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் சிறிய அளவிலான இடத்தில் கட்டப்பட்டுள்ள கிராம நிர்வாக அலுவலக கட்டிடம் மிகவும் அபாயகரமாக காட்சியளிக்கிறது. கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு உத்திரமேரூர் விஏஓ அலுவலகம் குறித்த செய்தி நமது தொலைக்காட்சியில் ஒளிபரப்பானது. உத்திரமேரூர் சிறப்பு நிலை பேரூராட்சியில் சுமார் 70,000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். உத்திரமேரூர் வருவாய்த்துறையின் கீழ் இயங்கும் கிராம நிர்வாக அலுவலக கட்டிடம் இடிந்து விழும் நிலையில் உள்ளது. உத்திரமேரூர் பேரூராட்சியில் 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு கிராம நிர்வாக அலுவலர்களாக ஏழுமலை, சத்யராஜ் ஆகிய 2 அலுவலர்கள் பணியாற்றி வருகின்றனர். சிறிய அளவிலான இடத்தில் மேல்தளத்தில் வேயப்பட்டுள்ள பழமையான நாட்டு ஓடுகள் உடைந்து, பரவலான பகுதிகளில் மேல்தளத்தின் மரத்தால் வேயப்பட்ட தாங்கு தூண்கள் உடைந்த நிலையில் காணப்படுகின்றன. பழுதடைந்த கட்டிடத்தில் விஏஓ அலுவலகம் இயங்கி வருவது குறித்து மாவட்ட வருவாய்த்துறையினருக்கு அப்பகுதி மக்கள் பலமுறை புகார் அளித்துள்ளனர். அபாயகரமான கட்டிடத்தில் வருவாய்த்துறையினர் பணியாற்றி வருவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். அப்பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்களின் சொத்து குறித்த தகவல்கள், வருவாய்த்துறையினரின் முக்கிய ஆவணங்கள், அரசு கோப்புகள் உள்ளிட்டவை இந்த அலுவலக பராமரிப்பின் கீழ் பாதுகாக்கப்படுகின்றன. உத்திரமேரூர் விஏஓ அலுவலகம் பராமரிப்பு இன்றி சேதமடைந்த நிலையில் உள்ளது. வலுவிழந்த அலுவலகத்தை இடித்துவிட்டு புதிய கட்டிடம் கட்டித்தர கோரிக்கை எழுந்துள்ளது. 4 தலைமுறைகளுக்கு மேலாக செயல்பட்டு வரும் பழமையான கட்டிடம் கடந்த பல ஆண்டுகளாக முறையான பராமரிப்பு இன்றி மேல்தள ஓடுகள் உடைந்து, சுற்று சுவர்கள் சேதமடைந்து, ஓட்டை விழுந்த நிலையில் இடிந்து விழும் அபாய நிலையில் உள்ளது. இப்போது கட்டிடத்தின் மேல் மரம் முறிந்து விழுந்துள்ளதால் எப்போது வேண்டுமானாலும் கிராம நிர்வாக அலுவலக கட்டிடத்தின் சுவர்கள் தரைமட்டமாக வாய்ப்பு உள்ளது. இதனால் பிறப்பு, இறப்பு சான்றிதழ்கள், வீட்டுமனை, நத்தம், பட்டா, ஓஏபி, நஞ்சை, புஞ்சை நிலங்களுக்குரிய நகல் போன்ற பல்வேறு வருவாய்த்துறை சார்ந்த ஆவணங்களை பெற வரும் பொதுமக்கள், மாணவர்கள், முதியோர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் அச்சத்துடனேயே அலுவலகத்திற்கு வந்து செல்கின்றனர். உயிர் சேதம் உள்ளிட்ட அசம்பாவிதங்கள் ஏற்படும் முன்பே காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி இக்கட்டிடத்தை பார்வையிட்டு தற்காலிக தடுப்பு நடவடிக்கையாக பாதுகாப்பான இடத்திற்கு விஏஓ அலுவலகத்தை மாற்றம் செய்திடவும், புதிய கட்டிடத்திற்கான பணிகளை துவங்கிடவும் உத்திரமேரூர் பகுதி வாழ் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.